guys, welcome back. இன்னைக்கு டியூஸ்டேனாலே மேக்னாட் பேக்ஸ் அதான் பார்க்க போகிறோம். கிரேசி ஐடியாஸ் தட் ஆக்சுவலி ஒர்க்ட். ஒருத்தர் ஒரு ஐடியா சொல்லும்போது இதெல்லாம் என்ன ஐடியா லூசுத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம். கடைசியில் பார்த்தா அதில் அந்த ஐடியாவே பண்ணி அவன் குடிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி கிரேசி ஐடியாஸ் பட் ஆக்சுவலி அது வேலை செய்யுதுங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு அறிவாளித்தனமா பிளான போட்டு அநியாயத்துக்கு வேலை பார்த்தோம். தோல்வி அடைஞ்ச ஐடியாக்கள்லாம் இருக்கு இதே வேர்ல்ட்ல. முட்டாள்தனமா யோசிச்சு முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் முடிச்சு விட்ட ஐடியாக்கள்லாம் இருக்கு. அதை செஞ்சும் காட்டியிருக்காங்க. அப்படி கேட்கறதுக்கு கேனத்தனமா இருந்தாலும் பக்காவ ஒரு கை பிரச்சனைகளை தீர்த்து வச்ச சம்பவங்களை தான் இந்த வீடியோல உங்களுக்கு கேட்ட போறோம். போலீஸை தூக்கிட்டு கோமாளிகளை வேலைக்கு வச்சதுல இருந்து படம் ஓட்டுங்கிறதுக்காக ஒரு ஃபேனை போட்டு தள்ளது வரைக்கும் ஏகப்பட்ட கிருத்தரமான மேட்டர்கள்லாம் வீடியோக்குள்ள வெயிட்டிங்கிறதுனால வெல்கம் டு தி வீடியோ. படம் ஓடுங்க ஃபேனை போட்டுங்களா? தி மைம் ட்ரீட்மெண்ட். போலீஸ்க்கு பதிலா கோமாளிகளை வச்சு குற்றத்தை தடுத்தாங்க. அந்த நாட்டுல நம்புற மாதிரி இல்ல, பயங்கரமா ஒர்க் ஆன ஒண்ணு இல்ல. அதாவது 1990களில் கொலம்பியா நாட்டுல இருந்த பொகோட்டா சிட்டி ஊழலையும் லஞ்சத்திலையும் ஊறி போயிருந்தது. அதுல மக்களுக்கு நேரடி பாதிப்பா இருந்தது. சாலை விதிமுறைகளை யாரும் மதிக்கலங்கிறது தான். லஞ்சம் வாங்கின போலீஸ்காரங்க அவங்களை கண்டுக்காம விட ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலன்னா பிரச்சனை இல்லைன்னு மக்களும் அசால்ட்டா இருக்க வருஷத்துக்கு 1500 பேர் ரோடு ஆக்சிடென்ட்ல மட்டுமே இறந்துட்டு இருந்திருக்காங்க அந்த சிட்டில மட்டும். சரியா, அந்த சிட்டியோட மேயர் எலெக்ஷன் வரும்போது எல்லாரோட கவனத்தை ஈர்த்தாரு அட்டானஸ் மார்க்கஸ்ங்கிற இவரு. ஜட்டியை மட்டும் போட்டு கோமாளி மாதிரி கேம்பெயின் பண்ணது. ஜெயிச்சதுக்கு அப்புறம் போராட்டக்காரங்களுக்கு பட்டக்ஸ காட்டி அவமானப்படுத்தினது. அது பண்ணதுக்கு அப்புறமா ஜெயிச்சாரு. எனக்கு வினோதமான நாடா இருக்கு. ஜட்டியை காட்டி நான் தான் அடுத்த மேயர் அப்படின்னு போட்டுருக்காங்க. இது நம்ம ஊர்ல யாருக்கும் தெரியாது. மாத்துவாங்கன்னு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். இவ்வளவு ஈஸியா இருக்கிறது அரசியல். அது கொஞ்சம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு போல. எந்திரிச்சு போ. எலெக்ஷன் டைம்ல சேனலை க்ளோஸ் பண்ணி எந்திரிச்சு போடா, வெளியே போடா, போடா வெளியே போடா. முடிச்சிட்டோம். எது சேனலையா? இந்த வீடியோவை இல்ல இல்ல, எனக்கு ஆச்சரியம் பாருங்க. ஜட்டியாரு அப்படி நின்று ஆடினதுக்கு அப்புறமும் எலெக்ஷன் போட்டு போய் போட்டுருக்காங்க. நாளைக்கு வேணும்னு. அப்ப இவரோட போட்டி போட்டு எவ்வளவு எப்படி கவனமா இருந்தாங்க. இதோட ஜெயிச்சதுக்கு அப்புறம் நன்றி மறக்காம கலட்டி சொன்ன வாக்கை காப்பாத்துவேன், நான் சொன்ன வாக்கை நிறைவேற்றுவேன்னு போய் பண்ணிருக்கோம். நண்பன் படத்துல ஒன்று செய்வாங்க, நன்றி சொல்லுவாங்க. ஆமாங்க, நண்பன் படத்துல நன்றி சொல்ற ஸ்டைல் இவர்கிட்ட இருந்தா எடுத்திருக்காங்க. அவர் ரெண்டாலும் பின்னுக்கு திரும்பி காட்டினாரு. ட்ரீட்மெண்ட் கவனத்தை ஈர்த்தது. மாற்றத்தை எதிர்பார்த்த மக்களுக்கும் வேற வழி இல்லாம இவரையே செலக்ட் பண்ண மேயர் ஆனதுக்கு அப்புறம் ஆளு ரோடு ஆக்சிடென்ட்டை குறைக்கிறதுக்கு ஒரு கோளாறான முடிவு எடுத்தாரு. டிராபிக் காவலர்கள்ல ஊர்ல கையூட்டு வாங்கிட்டு சுத்திட்டு இருந்த 3200 பேரை மொத்தமா நீக்கிட்டு அவங்களுக்கு பதிலா கோமாளி கெட்டப்ல இருக்க மைம் ஆர்டிஸ்ட்களை இறக்கினாரு. பொதுவாவே மக்கள் ஃபைன் கட்டுறதுக்கு பயப்படுறதை விட அசிங்கப்படுறதுக்கு தான் அதிகமா பயப்படுவாங்கிற மேட்டரை புரிஞ்சுக்கிட்டு இந்த மைம் ஆர்டிஸ்ட்களை வச்சே மூவ் பண்ணாரு. இவங்க ரோட் ரூல்ஸை பிரேக் பண்றவங்களையும் கண்டமேனிக்கு வண்டி ஓட்டுறவங்களையும் அந்த ஸ்பாட்ல நிக்க வச்சு கேலி பண்ணி ஊரு முன்னாடி சிரிப்பாங்க. அதே நேரம் ஒழுக்கமா நடந்துக்கிறவங்களுக்கு பாராட்டு தெரிவிப்பாங்க. தெரியாத மக்களுக்கு நடிச்சு காட்டி விழிப்புணர்வும் கொடுப்பாங்க. ஐடியா கோமாளித்தனமா இருந்தாலும் மக்கள்கிட்ட பயங்கரமா ஒர்க் ஆச்சு. இந்த ட்ரீட்மெண்ட் ஹிட் ஆனதுனாலேயே ஒரே வருஷத்துல டிராபிக் ஆக்சிடென்ட்ஸோட எண்ணிக்கை 50% குறைஞ்சது. அதோட சக்சஸ் அதிரி புதிரியா இருக்க போய் இன்னைக்கு பொகோட்டால பல இடங்கள்ல இந்த மைம் ஆர்டிஸ்ட்களை வச்சு மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குற அந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா பாத்துக்கிடுங்க. த லாங் ஹேண்ட். ஒரு வாட்டி பிளாஸ்டிக்கை முழுங்கிட்டு சாக இருந்த டால்பின்களை அறுவை சிகிச்சை இல்லாம உயிரை காப்பாத்தினாங்க ஒரு சின்ன ஐடியாவால. 2006 சைனால இருந்த லியானிங் மாகாணத்துல ஒரு அக்வாரியம்ல இருந்த 2 டால்பின்கள் ஆக்சிடென்டலா பிளாஸ்டிக்கை முழுங்கிருது. அது வயித்துல மாட்டிக்கிட்டு அதுங்களுக்கு பாய்சனா மாறிக்கிட்டு இருக்க அனிமல் எக்ஸ்பர்ட்டுகளை கூட்டிட்டு வந்து என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது சர்ஜரி பண்ணி காப்பாத்துறதும் கஷ்டம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரே வழி பிளாஸ்டிக் அதுவே கக்கணும், இல்லன்னா நாம தான் கையை விட்டு எடுக்கணும்னு நிலைமை இருக்கும்போது அதை உள்ள போய் எடுக்கிற அளவுக்கு மனிதர்களோட கையும் நீளமா இருக்காது. அப்பதான் அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஐடியா தோணுச்சு. சைனால அப்ப உலகத்தோட உயரமான மனிதர்கள்ல ஒருத்தரா இருந்த பவோஷிஷன்கிறவர் அந்த மிஷனுக்காக இறக்குனாங்க. இவர் ஆளை 7 அடி 8 அங்குலம், கையோட நீளம் மட்டுமே 3.3 அடி. அவரையும் அக்வாரியத்துக்கு வர வச்சாங்க. மீன்களுக்கு ப்ராப்பரான மயக்க மருந்து கொடுத்து அவரோட கையை வாய்க்குள்ள விட வச்சு அந்த பிளாஸ்டிக்கை கேர்ஃபுல்லா எடுத்துட்டாங்க. கொட்டல் புடுங்கி கோவிந்த மாதிரி குறவழிக்குள்ள கையை விட்டு பிளாஸ்டிக்கை புடுங்கி எடுக்க அவர் இறக்குனது தான் அந்த டைம்ல பயங்கர வைரலான ஐடியாவா பேசப்பட்டுச்சு. தி பிரிட்னி ஃபியர். எப்படின்னா இவர் தாங்க ஒரிஜினல் கொட்டல் புடுங்கி கோவிந்த. நீதானா அது? மீன் ஒன்னும் ஆக்சிடென்டலா பிளாஸ்டிக்கை திங்கல, அது எப்படி உள்ள போச்சு தண்ணிக்குள்ள? அப்போ ஆக்சிடென்ட் பண்ணது ஆக்சிடென்ட்ல வேணும்னு பண்ணது யாரு? மீனுக்கு தெரியுமா அது பிளாஸ்டிக் தின்னா நமக்கு ஆபத்துன்னு? ஆக்சிடென்ட்ல தின்றுது. இவருக்கு என்ன பேர் வைக்கலாம்? இந்த பிளாஸ்டிக் புடுங்க. அதான் குடல் புடுங்கி கோவிங்க. பிளாஸ்டிக் புடுங்கி பிரியதாஸ். இவர் பிளாஸ்டிக் புடுங்கி பிரியதாசா?
மேக்கர்ஸ் 2010 இருந்து 13 காலகட்டத்துல வெஸ்ட் ஆப்பிரிக்கால இருக்க சொமாலியா கடல் பகுதியில ப்ரொடெக்ஷன் வேலை பார்த்துட்டு இருந்த பிரிட்டிஷ் ராயல் நேவிக்கு பெரிய தொந்தரவா இருந்தது சொமாலி பைரட்ஸோட பிரச்சனை. ஆனா வெஸ்டர்ன் கல்ச்சரே சுத்தமா பிடிக்காத அவங்களுக்கு ஒரு வினோதமான ட்ரீட்மெண்ட்டை வச்சு திருப்பி கொடுத்தாங்க ராயல் நேவி ஃபோர்ஸ். அதாவது கப்பல்ல மிகப்பெரிய ஸ்பீக்கர்களை வச்சு அதுல சத்தமா பிரிட்னி ஸ்பியர்ஸோட ஊப்ஸ் ஐ டிட் இட் அகைன்ங்கற பாட்டையும் பேபி ஒன் மோர் டைம்ங்கற பாட்டையும் திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. கொள்ளையடிக்கிறதுக்காக கப்பல் நெருங்குற பைரட் பைபிளைகளுக்கு இந்த மேற்கத்திய பாட்டுகள் சுத்தமா பிடிக்காம விலகி போக ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு வகையில வர்க்கம் ஆயிருக்கு. கன்னு கத்தின்னு எதையுமே பயன்படுத்தாம பிரிட்னி ஸ்பியர்ஸோட பாட்டை மட்டுமே வச்சு பிரிட்டிஷ் ஸ்பியர்ஸ் இதை வச்சு பெருமைப்படுறதா இல்லன்னா ஒரு சோமாலியா கொள்ளக்காரனுக்கே நம்ம பாட்டு பிடிக்கலையே செந்தில் கவுண்டமணிக்கு சொன்ன மாதிரி திருப்பி விடுறது இல்லை. ஏன்டா கேட்பாங்க, ஏன் சார் எத்தனை பாடகிகள் இருக்காங்க அதுல ஏதாவது போடக்கூடாதா, அதெல்லாம் மயங்குறாங்க இல்லை சார், அது உங்க பாட்டை போட்டா மட்டும்தான் வெறி ஆகுறாங்க, கிட்ட வர மாட்டேங்கிறாங்கல்ல. இதை வந்து அவங்க இதை பெருமையா நினைக்கிறதா அசிங்கமா நினைக்கிறதா? கொள்ளையடிக்க வர பைபிளைகளை கொசு மாதிரி விரட்டி விட்டு இருந்திருக்காங்க ராயல் நேவி. இந்த போலீஸ்காரங்க காவல் நாய் வச்சு பார்த்திருப்பீங்க. ஆனா காவலுக்கு வாத்த வச்சே ஒரு பெரிய பிரச்சனை தீத்தாங்க. அதாவது 2020 காலகட்டத்துல பிரேசில்ல இருந்த ஒரு ஃபேமஸான ஜெயில்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்திருக்கு. கைதிகள் தப்பிச்சு போகாம இருக்கிறதுக்கு காவலுக்கு நாய்களை வச்சிருந்தாலும் அதையும் ஏமாத்திட்டு கைதிகள் தப்பிச்சு போறது நடந்துகிட்டே இருந்திருக்கு. அப்பதான் காவல்துறை வினோதமா யோசிச்சிருக்காங்க. 2023 காலகட்டத்துல காவல் நாய்களுக்கு பதிலாக காவல் வாத்துக்களை இருக்கனாங்க வேலைக்கு. எதுக்கு? பொதுவா எல்லையை பாதுகாக்கிறதுல நாய்களை விட வாத்துகள் ரொம்ப ஷார்ப்பு. 24 மணி நேரமும் அலர்ட்டா இருக்கும், டயர்ட் ஆகாது. நாய்கள் மாதிரி இதுக்கு ட்ரைனிங் கொடுக்க தேவையில்லை. அதோட தப்பிக்க முயற்சி பண்ணி இது கண்ணில் பட்டாங்கன்னா கண்டமேடி கத்தி பயங்கரமா காட்டி கொடுத்துரும். நாய்களை பாத்துக்கிறத விட இதுக்காக செலவும் கம்மி. பயங்கர கோவக்கார பைபிள்ளைங்க எகிரி குதிச்சிடலாம் யாராவது வந்தா விரட்டி அட்டாக் பண்ணும். அல்ட்ரா வயலட் லைட்டை பாக்குற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு இதோட கண்கள். ராத்திரி நேரத்திலையும் தெளிவா வேலை பார்க்கும். இன்னொரு மேட்டரா நாய்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தா கரெக்ட் பண்ணிடலாங்கிற பிரச்சனை இந்த வாத்து பைபிள்கள்ட்ட நடக்காது. உயிரோட சுத்துற ஒரு சிசிடிவி கேமராவா பயங்கரமா காவல் காக்கிறதுனாலயே நாய்களுக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் யாரும் தப்பிச்சு போனதுக்கான ரெக்கார்டே இல்ல. முறையா ஒரு முக்கிய சிறைச்சாலையில வாத்தன்ஸா வாட்ச்மேனா போட இன்னைக்கு பிரேசில்ல ஏகப்பட்ட சிறைச்சாலைகள்ல இதான் காவலுக்கு வச்சிருக்காங்க. The male skirts லுங்கிக்கு பதிலா தெரியாம பாவாடை எடுத்து கட்டின மாதிரி இல்லாம தெரிஞ்ச பாவாடை கட்டிட்டு போனாங்க ஆன் ட்ரெயின் ஒர்க்கர்கள். அங்க 2013 காலகட்டம் ஸ்வீடன்ல இருக்க ஸ்டாக் ஹோம் பகுதியில ட்ரெயின் ஒர்க்கர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. பொதுவா குளிர்காலத்துக்கு பேர் போன அந்த ஸ்காண்டினேவியா பகுதியில சம்மர் டைம்ல ட்ரெயின் இன்ஜின்ல வேலை பார்க்கறவங்களுக்கு 35 டிகிரி செல்சியஸ்ல பேண்ட் போட்டு வேலை செய்யறது கஷ்டமா இருந்திருக்கு. அதுக்கு மாற்ற பலரும் ஷார்ட்ஸ் போட்டு வர ரயில்வே நிர்வாகம் ஷார்ட்ஸ்க்கு அனுமதி இல்லைன்னு தடுத்திருக்காங்க. ட்ரெஸ் ரூல்ஸும் ஷார்ட்ஸ்க்கு எதிராகவே இருக்கு. அப்பதான் மேல் ஒர்க்கர்ஸ் கொஞ்சம் பிரில்லியண்டா யோசிச்சாங்க. ஷார்ட்ஸ் தானே போடக்கூடாதுன்னு பெண்கள் யூஸ் பண்ற ஸ்கர்ட்ஸ் போட்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்கர்ட் போட்டு வர கூடாதுன்னு சொன்னா அது ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் மாதிரி ஆயிரும்னு அந்த ரயில்வே நிர்வாகம் அதுக்கு தடை சொல்ல முடியாத நிலைமையில இருந்தாங்க. காத்து கலகலப்பா உள்ள போயிட்டு வருதுங்கிறத தாண்டி கம்பெனி போட்டு அந்த தலை மேலேயே பாவாடையை போட்டு மூடி பாருங்க, பாவாடைய கூட போட்டு வர்றண்டாங்கிற அளவுக்கு அங்க சூடு வெந்து சாக முடியாது. இத போட்டதுக்கு அப்புறம் வெந்து தணிந்தது காடு. ஆனா ஸ்கர்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதே ஆம்பளைகளுக்காக தாங்கிற மாதிரி எங்கேயோ ஒரு நியூஸ் படித்தேன். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது எப்படி மறுபடியும் லேடிஸ் கிட்ட போச்சு, இவங்களுக்கு எப்படி பேண்ட் வந்ததுன்னு தெரியல. ஸ்காட்லாண்ட்ல எங்கன்னு தெரியல. அது ஸ்கர்ட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டதே ஜென்ஸுக்காக தான். அப்ப லேடிஸ் என்னத்தை போடுறது? இப்ப ஜீன்ஸ் போடுறது அதே பிடிக்காது. அவங்க பிடிக்கிட்டாங்கல்ல, திருப்பி கொடுங்க ஸ்கர்ட்டை, திருப்பி கொடுங்க சார், சூடு தாங்க முடியல. போராட்டத்தை கையில் எடுத்து வேர்ல்ட் லெவல்ல ஃபேமஸ் ஆனாங்க பைபிளைங்க. த டாய்லெட் ஃப்ளஷ் சிட்டில இருந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்காக மக்கள் எல்லாரையும் ஒரே நேரத்துல டாய்லெட்டை ஃப்ளஷ் பண்ண வச்சாங்க. அங்க ஜிம்பாப்வே நாட்டிலேயே 2வது மிகப்பெரிய நகரமான புலவேயோட 15 லட்சத்துக்கு மேல மக்கள் தொகை மட்டுமே. அப்ப 2010 காலகட்டத்தில் ஏற்பட்ட வறட்சியில தண்ணி வர குழாய்களையே வாரத்துக்கு 72 மணி நேரம் மூடி வைக்கிற நிலைமைக்கு போனாங்க. அப்பதான் ஒரு பெரிய சிக்கல தண்ணி போக்குவரத்து கம்மியானதுனால கழிவுநீர் போக வேண்டிய சாக்கடைகள் தேங்கி நிற்கிறது, குழாய்கள் வெடிக்கிறது, அதனால நோய் பரவுறதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது. அந்த பிரச்சனையை தீர்க்க 2012 செப்டம்பர்ல கவர்மெண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவை கொண்டு வந்தாங்க, பிக் ஃப்ளஷ்ங்கிற பேர்ல. அதாவது வாரத்துல திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் மட்டும் ஊர்ல இருக்க எல்லா மக்களும் உங்களோட டாய்லெட்டை நைட்டு 7:30 மணிக்கு ஃப்ளஷ் பண்ணி விடணும். ஒரே நேரத்தில் ஃப்ளஷ் பண்ணி விடுறதுனால எல்லா வாட்டரும் நேரடியா போய் சாக்கடை குழாய்களை தேங்கி விடாம பண்ணுச்சு, வெடிப்பு நிறுத்துச்சு, நோய் பரவற அந்த அபாயத்தையும் குறைச்சது. கவர்மெண்ட் கேட்டுக்கிட்டதுனால 10 லட்சம் மக்கள் ஒரே நேரத்தில் இந்த வேலையை செஞ்சாங்க. அப்ப இருந்த பஞ்ச காலகட்டத்தில் இது பர்ஃபெக்டா வேலை செஞ்சது. ஒரு சிம்பிளான ஃப்ளஷ் அமுத்துற ஐடியா மொத்த ஊரும் பங்கெடுத்துக்கிட்டதுல பிரம்மாண்டமான பிரச்சனை தடுத்தது.
த ஜோக்கர் கேம் 2007 கிறிஸ்டோபர் நோலன் எடுத்து ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த டார்க் நைட் படத்துக்கு வேற லெவல்ல வினோதமான ஒரு விளம்பரத்தை பண்ணாங்க. அதாவது அந்த படத்தோட வில்லனா இன்னைக்கு வரைக்கும் பாராட்டப்படுற ஹீத் லெட்ஜரை ஜோக்கரா நடிக்க வைக்க போறோங்கிற அனௌன்ஸ்மெண்ட் பெரும்பாலும் ஃபேன்ஸுக்கு பிடிக்காம இருந்தது. இவர் செட் ஆக மாட்டார்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் அந்த ப்ரொமோஷன் ஆரம்பிச்சது. அதாவது படம் வரதுக்கு ஒரு சில மாதங்கள் முன்னாடி காமிக் புக்ல ஜோக்கர் கார்டு அட்டாச் பண்ணி விட போறோம், அதுல சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்ல மக்களும் திரண்டு போய் அதை வாங்கினாங்க. அதுல ஒரு வெப்சைட் நேம் குறிச்சிருக்கும். அந்த வெப்சைட்டுக்குள்ள போனா இமெயில் ஐடி கேட்கும். அதுல 97,000 பேருக்கு மேல இமெயில கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க எல்லாருக்கும் முறையா ஜோக்கர் கெட்டப்ல ஹீத் லெட்ஜர் அறிமுகப்படுத்தினாங்க போட்டோ மூலமா. அதுவே பெரிய ஹிட். மறுபடியும் ஒரு சில வாரங்கள் கழிச்சு சாண்டியோகால நடந்த காமிக் திருவிழால $1 நோட்டுகள்ல ஜோக்கர் மேக்கப்பை போட்டு 11,000 நோட்டுகளை ரெடி பண்ணி அதை முதல்ல வந்து அட்டெண்ட் பண்ற ஃபேன்ஸுக்கு கொடுத்தாங்க. அதுல ஒரு லொகேஷனும் மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அவங்க கொடுத்த டைமிங்ல அந்த லொகேஷன்ல 6,50,000 மக்களுக்கு மேல கூட ஒரு போன் நம்பரை ரிவீல் பண்ணாங்க பிளேன் மூலமா. அதுக்கு போன் அடிச்சா ஜோக்கர் எடுத்து பேசுவாரு. அவர் கூட்டத்துல சேர்ந்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு ஒரு சின்ன டாஸ்க்கும் கொடுப்பாரு. மெயினா ஜோக்கர் கெட்டப்பை போட்டு போட்டோ எடுக்கிற மாதிரி. அதுவும் ஹிட் ஆச்சு. மக்கள்கிட்ட பயங்கர எதிர்பார்ப்பு வந்தது. அடுத்து ஒரே டைம்ல மக்களை ஒரு இடத்துக்கு கூட்டி அங்க இவர்தான் மிகப்பெரிய பேட்மேன் ரசிகர்னு ஒருத்தரை காட்டி அவரை ஜோக்கரோட ஆளுக கடத்திட்டு போற மாதிரி ஒரு செட்டப் பண்ணாங்க. பண்ண அந்த நாளே அவர் இறந்து போன மாதிரி ஒரு ஃபேக்கான போட்டோவும் ரெடி பண்ணி ஜோக்கர் தான் அவரை முடிச்சு விட்டாருங்கிறதுக்கு ஏத்த மாதிரி போலீஸ் ரெக்கார்டையும் ரிலீஸ் பண்ணாங்க அந்த வெப்சைட்ல. படம் வரதுக்கு முன்னாடி இந்த விளம்பர முயற்சி பிளாக் பஸ்டர் ஹிட். மக்களும் ஆர்வமா கலந்துக்கிட்டு என்னன்னு பார்த்துட்டே இருந்தாங்க. இறுதி முயற்சியா சிட்டில இருக்க பேக்கரிகள்ல ஜோக்கர் கேக் அவைலபிளா இருக்கணும், அதை முதல்ல வாங்குறவங்களுக்கு உள்ள ஒரு செல்போன் கிடைக்கும்னு சொல்ல பலரும் முண்டி அடிச்சு போய் வாங்கினாங்க. அந்த செல்போன்ல ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது. டார்க் நைட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த படத்துல வர பேங்க் ஹெய்ஸ்ட் சீனை அந்த போனை கண்டுபிடிச்சவங்களுக்கு மட்டும் தியேட்டர்ல போட்டு காட்டினாங்க. வினோதமா இருந்த இந்த விளம்பரத்தை பத்தி மக்கள் அதிகமா பேசிக்கிட்டே இருக்கு. ஃபைனலா படமும் வந்தது. மாஸ்டர் பீஸான அந்த படம் தான் காமிக் புக் படங்கள்லயே முதல்ல $1 பில்லியன் சம்பாதிச்ச ஒரு படமா மாறிச்சு. இந்த வீடியோ இதோடய முடிச்சு. இப்ப தெரியுதுங்க ஜோக்கர் கேரக்டர் இவ்வளவு ஃபேமஸ் ஆனதுக்கு ஃபவுண்டேஷனை பாருங்க. படம் அவரை பிடிக்கலடா சொல்றீங்க, இவர் இந்த கேரக்டருக்கு செட் ஆக மாட்டாங்கன்னு இப்ப பாருங்க உங்களை அலைய வைக்கிறேன் அப்படின்னு. படம் ரிலீஸ் ஆகவே இல்லை, அது ஒரு படம்னு தெரிஞ்சு அவ்வளோ பேரும் கூட போயிருக்காங்க. அந்த அட்டாச் பண்ணுறாங்க. ஜப்பான்லையா ஜப்பான் தான் நினைக்கிறேன், எங்கே ஒரு கண்ட்ரியில் ஒரு கிரேசி ஐடியா. மக்கள் நடப்பாங்கல்ல அந்த நடப்பாதைகள், அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல ஒரு விதமான பிளேட், ஸ்ப்ரிங் பிளேட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மவுஸ் கிளிக் ஆகும்ல, நம்மளோட விரலை வச்சோன்னே கிளிக் ஆகும்ல, அது மாதிரி நீங்கள் அதில் நடக்க அது கிளிக் ஆகிட்டே இருக்கும். சரி, இது இப்போ நடக்கும்போது கிளிக் ஆனா ஒரு நாளைக்கு எத்தனை கோடி பேர் மக்கள் நடக்கிறாங்க, எத்தனை ஸ்டெப்பு, எத்தனை லட்சம் கோடி தரும் அது கிளிக் ஆகும். சரி, பார்த்து என்னன்னு பார்த்தா அதில் என்னத்தையோ ஒரு டெக்னிக்கை போட்டு நடக்க அது கிளிக் ஆக அதுல இருந்து கரண்ட் எடுக்கிறாங்க. எடுத்து அந்த ஸ்ட்ரீட் லைட்டு, அந்த ஏரியாவுக்கு தேவையான மொத்த கரண்ட்டையும் மக்களே நடந்து சும்மா தானே நடக்கிறீங்க, கரண்டை கொடு அப்படின்னா அரசாங்கத்துக்கு கொள்ள லாபம். அப்ப நான் யோசிச்சேன், நம்ம எல்லாம் நடக்கிற நடக்கி வீட்டுக்கு மொத்தமா கரண்ட் எடுக்கலாமுங்க, அந்த ரோட்டை போடுங்க சார், இங்க கரண்ட் பில்லும் இனி கட்ட மாட்டோம்ல, கரண்ட் பில்லும் கட்டின மாதிரி ஆயிரும், உடம்பும் குறைஞ்ச மாதிரி ஆயிரும். எல்லா வீட்லயும் இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள நடக்கிறதுக்கு அந்த பிளேட் சரி வராது, அவங்க அந்த ரோட்ல போட்டிருக்காங்க. அதான் உடம்பு குறைஞ்ச மாதிரி இருக்கும், வீட்டுக்கு கரண்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். அது நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். ஐடியானா இப்படி இருக்கு நமக்கு ஐடியா. நம்ம எப்படியும் நடந்துதான் ஆகணும், அது வேஸ்டாக போகிறத காலில் அந்த ரோட்டுக்கு பதிலாக அந்த பிளேட்ஸை வச்சு அது ப்ரெஸ் ஆகி அதில் இருக்க எனர்ஜி வந்துக்கிட்டே இருக்கு. இந்த வீடியோல வினோதமா யோசிச்சு கிரேசியா ஒர்க்கான சில ஐடியாக்களை நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இதே மாதிரி நீங்களும் வினோதமா யோசிச்சு ஏதாவது பிரச்சனையை முடிச்சிருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்சா கண்டுபிடிங்க. இது ஒரு ஃபேமஸான பாட்டுங்க. கத்தால கடந்தால குத்தால நீ என்ன கமெண்ட்ஸ்ல என்ன பிளாட்ங்கிறது ஞாபகத்துக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண தட்டி விடுங்க. சேனலுக்கு புதுசா அதுல போடுங்க. இந்த வீடியோ ஒரு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோல மறுக்க வந்து மீட் பண்றேன். இதுதான் உங்க ஃபைனல் ஃபேக்ட்ஸ். நல்லா இருக்கு. அடிச்சிக்க முடியாதது அந்த போலீஸ் எல்லாம் தூக்கிட்டு மைம் ஆர்டிஸ்ட் போட்டாங்கல்ல, அது இல்ல, அவர் எப்படி மேயர் ஆனார் அதை விடவும் அவர் ஐடியா. மேயர் ஆனதுக்கு அப்புறம் தானே போலீஸ் தூக்குனது, ஜோக்கர்ஸ போட்டது, அதை விடுச்சு அது கிடைக்குது. அதெல்லாம் ஒரு ஐடியாவா? மேயர் ஆயிருக்காரு பாருங்க, தான் $2 ஜட்டில முடிச்சிருக்காங்க வேலையா. இவர்
அவர் அப்படியா? அவருக்கு பேரு சூக்கா மேயரா? நானும் கொஞ்சம் யோசிக்கிறேன், சூக்கா மேயர். ஓ, எனக்கு அது புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஷிப்பு வந்துச்சு. ஷிப்பு நான் பார்த்ததுலயே ஒர்க்கான கிரேசியஸ்ட் ஐடியான்னா அவங்க என்னென்ன சொல்றாங்க, சிலிண்டர் தர்றேன், தங்கம் தர்றேன், 5000 ரூபா தர்றேன், ஓட்டு போடுங்கன்ற காலத்துல ஜட்டிய வச்சு. ஆனா அவரு மேயர் ஆன உடனே வாக்குறுதியை நிறைவேற்றி காட்டியிருக்காரு. அங்க நிக்கிறாயா மக்கள், அந்த ஊர் மக்கள் எவ்வளவு டிப்ரெஷன்ல இருந்திருந்தா இது ஒரு வாக்குறுதின்னா அதுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. சரி, இதை தாண்டி அவரோட போட்டி போடுற வரை யாருமே ஒரு வாக்குறுதியும் கொடுக்கலையா? இதை விட உங்களுக்கு அந்த வாக்குறுதி பிடிக்கலையா? எவ்வளவு லட்சம் செலவு இதை பார்த்தே ஆர்டர் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு. சரி, அவரும் வந்ததுக்காக அந்த ஆக்சிடென்ட்டை 50% குறைச்சிருக்காரு. நல்லா இருக்கு. நான் பார்த்ததுல இதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐடியா. நைஸ். மேயர்னா இப்படிதான் இருக்கணும். உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.